கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த சில நாட்களாக விட்டு மழை பெய்த போதும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. இந்த சூழ்நிலையில் சேந்தநாடு, களமருதூர், ஆசனூர், திருநாவலூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இடைவிடாது பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். 1 மாதத்திற்கும் மேலாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கனமழை கொட்டித் தீர்த்தது. திடீர் மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக கேஆர்எஸ் அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நீர் திறப்பு 5000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு 1372 கன அடியாக அதிகரித்ததை அடுத்து அணையின் நீர்மட்டம் 108 அடியை எட்டியது. காவிரியில் நீர் திறப்பு 4826 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆவணி மூல தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காசி விஸ்வநாதர் சுவாமியும் அம்பாளும் தெப்பத்தில் எழுந்தருளினர். தெப்பத்தில் நீராழி மண்டபத்தை 11 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஹெலிகாப்டரில் மாவேலி மன்னன் அழைத்து வரப்பட்ட நிலையில் அத்தப்பூ கோலமிட்டு மேளதாளங்கள் முழங்க மாணவர்கள் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். தொடர் முகூர்த்த நாட்கள் மற்றும் ஓணம் பண்டிகை காரணமாக நெல்லை சந்தையில் வாழை இலை மற்றும் வாழைக்காய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. வெயிலின் தீவிரத்தால் வாழைத்தோப்புகளில் விளைச்சல் பாதிக்கப்பட்டு நெல்லை மாநகர பகுதியில் உள்ள வாழை இலை மற்றும் வாழைக்காய் மொத்த விற்பனை சந்தையில் வரத்து குறைந்துள்ளது. இதனால் வழக்கமாக 400 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஒரு வாழைக்காய் தார் 200 ரூபாய் வரை விலை உயர்ந்து 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல மொத்த வியாபார கடைகளில் 800 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை விலை போகும் ஒரு கட்டு வாழை இலையின் விலை 2800 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலம் நந்திமலை மற்றும் பெங்களூரு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 44.28 அடி மொத்த கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் தற்போதைய நீர்மட்டம் 42.64 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 683 கனஅடி நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வழக்கம் போல அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் நீரில் அதிகமாக நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்ட மேகமலை விவகாரத்தில் 118 அரசு ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு மற்றும் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தகவலின்படி மேகமலை வனக்கோட்டத்தில் உள்ள 5072 ஹெக்டேர் வனத்தை 4601 பேர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இதில் காவல், வனம், வருவாய், மின்சாரம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய 118 பேரும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இவர்கள் அனைவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ராஜபாளையத்தில் தாவேக சார்பில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்ட சேலையை வாங்க பெண்கள் குவிந்தனர். தாவேக அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் சேலை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் அதனை வாங்க பெண்கள் திரண்டனர். ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ராமின் லீலா படக்குழுவினர் திருப்பூரில் திரையரங்கிற்கு சென்றனர்.
இயக்குனர் ராம்சந்திரன் கண்ணன் இயக்கத்தில் நடிகர் ரியோ ராஜ் மற்றும் வர்த்திகா நடிப்பில் வெளியாகியுள்ள படம் ராமின் லீலா. இந்த படம் திரையிடப்பெற்றக்கூடிய திருப்பூர் ஸ்ரீ சக்தி திரையரங்கிற்கு நடிகர் ரியோ ராஜ், நடிகை வர்த்திகா உள்ளிட்ட படக்குழுவினர் வந்ததால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இரண்டாவது நாள்ல செகண்ட் டைம் வந்து லவ் யூ ப்ரோ, थैंक यू ப்ரோ. வாங்க நம்ம தான் ப்ரோ சூப்பர் ப்ரோ. எண்ணெய் குழாய்கள் அமைக்கக்கூடிய விவகாரத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருடன் முதலமைச்சர் மூலமாக பேசி வருவதாக திருப்பூரில் விவசாயிகளிடம் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து பெங்களூரு தேவனகொந்தி வரை பாரத் பெட்ரோலிய நிறுவனம் எண்ணெய் குழாய் அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் அருண்ராஜ் கூடுதல் இழப்பீடு தொகை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். அருப்புக்கோட்டையில் ரேஷன் கடையில் ஆய்வு செய்து தவைக்கவினர் ரீல்ஸ் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள நியாய விலைக் கடையில் தாவேக நிர்வாகிகள் ஆய்வு செய்து அதனை ரீல்ஸாக வெளியிட்டது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உழவர் சந்தை அருகே உள்ள நியாய விலைக் கடையில் தாவேக நகரச் செயலாளர் தாமரை செல்வன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஆய்வு செய்து அதனை ரீல்ஸாக வெளியிட்டுள்ளனர். அரசு அலுவலகங்களில் கட்சி நிர்வாகிகள் ஆய்வு செய்யக்கூடாது என தாவேக தலைமை அறிவுறுத்திய நிலையில் நிர்வாகிகள் மீண்டும் அத்தகைய செயல்களில் ஈடுபடுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே படாலத்தில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதாலும் முகூர்த்த தினம் என்பதாலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புக்கத்துறை, படாலம், திண்டிவனம், கிருஷ்ணகிரி செல்லும் கூட்டுச்சாலை மற்றும் மதுராந்தகம் பகுதிகளில் 3 மேம்பாலங்கள் மற்றும் ஒரு சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதால் தினமும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வருங்கால பிரதமர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆமத்தூரில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கு பணி ஆணை வழங்கிய பின்னர் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கி பயணிப்போம். வருங்கால பிஎம் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன். தாவேக ஆட்சி அமைக்க முதலில் ஆதரவு தந்தது காங்கிரஸ் தான் என்றும் அமைச்சர்கள் அதனை மறந்துவிடக் கூடாது எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எம்பிக்களே இல்லாத தாவேகவை எப்படி இந்தியா கூட்டணியில் தற்போது இணைக்க முடியும் என பேசினார். தாவேக அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதையை முடிச்சிருப்பார். எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் இந்த இந்த நிலை எல்லாருக்கும் புரியும். தேர்தல் வரட்டும், திரு விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான, எப்பவுமே அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார் நினைக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் திருமணத்திற்கு சென்ற 10 பேர் காயமடைந்தனர். முத்துக்கொண்டாபுரம் கிராமத்தை சேர்ந்த 30 பேர் திருத்தணியில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்க டிராக்டரில் சென்றனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் லட்சுமாபுரம் பகுதியில் சென்றபோது டிராக்டரின் என்ஜின் பக்கத்தையும் சுமையேற்றும் பக்கத்தையும் இணைக்கக்கூடிய கொக்கி கலன்றதால் தாறுமாறாக ஓடி சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் அருகே கூலிப்பாளையம் பாறைக்குழிக்குள் மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்ட கொண்டு வந்த 5 லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். கூலிப்பாளையம் பாறைக்குழிக்குள் குப்பைகளை கொட்ட அந்த பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தரம் பிரிக்கப்படாத குப்பைகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடும் நோய் பாதிப்பும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் 5க்கும் மேற்பட்ட லாரிகளில் குப்பைகள் கொண்டு வரப்பட்டன. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பொதுமக்கள் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் ஒரே அரங்கில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் யோகா, சிலம்பம், தையல் உள்ளிட்ட 60 வகையான கலைகளில் ஈடுபட்டு அசத்தினர். 60 நிமிடத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திரண்டு தங்கள் திறமையை காண்பித்த நிலையில் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற அமைப்பு சான்றிதழ் வழங்கியது.
புதுச்சேரியில் தங்க காசு வாங்குவது போல் நடித்து போலி தங்க காசை மாற்றிய இளைஞரும் பெண்ணும் பிடிபட்ட நிலையில் அவர்கள் கடையிலிருந்து தப்பி ஓடினர். திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள நகைக்கடைக்கு தங்கம் வாங்க ஆண் பெண் இருவர் சென்றனர். அப்போது கடையில் இருந்த பெண் ஊழியர் தங்க காசு இளைஞரிடம் கொடுத்த போது தான் வைத்திருந்த போலி காசை மாற்றி வைத்தார். இதை கவனித்த பெண் ஊழியர் அவரிடம் ஒரிஜினல் தங்க காசை தருமாறு கேட்டு வாங்கிக் கொண்டார். சிக்கிக் கொண்டதை உணர்ந்த இளைஞரும் அவருடன் வந்த பெண்ணும் ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தபடியே கடையில் இருந்து தப்பி ஓடினர். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே அடுத்தடுத்து 6 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாகின. திருச்சி நோக்கி சென்ற கார் சாலையின் நடுவே திடீரென பிரேக் பிடித்த நிலையில் பின்னால் வந்த 5 கார்கள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டன. விபத்தில் காரில் இருந்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலில் 11 நாட்களில் 1,05 லட்சம் ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர். ஆடிக்கிருத்திகை தெப்பத்திருவிழா கடந்த 11 நாட்களாக விமரிசையாக நடைபெற்ற நிலையில் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 1,05,54,389 ரூபாய் பணமும் 293 கிராம் தங்கம் 7,153 கிராம் வெள்ளியும் மக்கள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர். செங்கல்பட்டு தையூர் கொலை வழக்கில் தொடர்புடைய தந்தை மகனை தாவேகாவில் இருந்து நீக்குவதாக அந்த கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. காதல் விவகாரத்தில் பிரவீன்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண்ணின் தந்தை ஏழுமலை, சகோதரன் கௌதம் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் தந்தை மகன் இருவரும் தாவேகாவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் டிவிகே ஃபேமிலி இணையதளத்தின் மூலமாக அடிப்படை உறுப்பினராக சேர்ந்ததாகவும் அவர்கள் நிர்வாகிகள் அல்ல என்றும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் குமரவேல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மணப்பாறையில் சரக்கு ஆட்டோ மோதியதில் சாலையின் நடுவே இருந்த கண்காணிப்பு கம்பம் உடைந்து விழுந்தது. மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு ஆட்டோ திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த கண்காணிப்பு கேமரா கம்பத்தின் மீது மோதியது. இதில் கம்பம் முறிந்து சாலையில் விழுந்ததில் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திடீரென பரவிய காட்டுத்தீயில் 20க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் எரிந்து சேதமடைந்தன. ஆவுடையார் கோயில் அருகே உள்ள மீமிசல் பகுதியில் பனைமரங்கள், காட்டுமரங்கள் அடர்த்தியாக காணப்படுகின்றன. அப்பகுதியில் திடீரென உருவான காட்டுத்தீயால் பனைமரங்கள் எரிய தொடங்கின. அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் 20க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் மற்றும் காட்டுமரங்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முன்னாள் ராணுவ வீரர் வீட்டில் 8 சவரன் தங்க நகை, வெள்ளிப் பொருட்கள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். முன்னாள் ராணுவ வீரரான செல்வராஜ் குடும்பத்துடன் திருவண்ணாமலை சென்றிருந்தார். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் பாதாள சாக்கடை நீர் சாலையில் வழிந்தோடும் நிலையில் சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாருதி நகர், அவையாம்பாள்புரம், பட்டமங்கல தெரு, கூரைநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் வழிந்தோடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அரசு விரைந்து பிரச்சினையை சீர் செய்ய வேண்டுமெனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே கங்கையம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழைப்பொழிவு குறைந்து நீர்நிலைகள் வறண்டதால் விவசாயமும் உணவுப் பொருள் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டன. இதனால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் கால்நடைகளுக்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கவும் வேண்டி வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தான் 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியதாக கூறுபவர்கள் வீட்டின் பத்திரத்தை தன்னிடம் வந்து கொடுத்தால் அந்த வீட்டை அவர்களுக்கே பரிசாக கொடுத்து விடுவதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு அனைத்தும் தெரியும் விதமாக வெளிப்படைத்தன்மையான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறினார். 4 கோடியில் இவங்க வீடை வாங்கிட்டாங்க. 4 கோடி வீடு எனக்கே தெரியல. நான் தான் இன்னைக்கு யாரெல்லாம் அதை வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த 4 கோடி வீடை யார் என்கிட்ட அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை நான்
பரிசு கொடுத்துறேன். நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் சட்டப்பேரவையில் தன்னுடைய துறை குறித்து எதுவுமே பேசுவதில்லை என்றும் அவருடைய கட்சித் தலைவரை பற்றி மட்டுமே பேசுகிறார் என்றும் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் மீது அமைச்சர்கள் சம்பந்தமில்லாமல் பேசுவதாக குற்றம் சாட்டினார். இளைஞர்களுக்கு இருக்கும், வயதானவர்களுக்கும் இருக்கும். பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் செவிலியர்கள் போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மற்றும் திருப்பூரில் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் 1 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொகுப்பூதிய முறையை ரத்து செய்ய வேண்டும், பணி நிரவலை கைவிட வேண்டும், புதிய பணியிடங்களை உருவாக்கி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதேபோன்று திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கருப்பு பட்டை அணிந்து 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தற்போது அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பிரியாணி விருந்தளித்தனர். மேல் ஒலக்கூர் பகுதியில் கடந்த 2012ஆம் ஆண்டு +2 பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு சந்தன மாலை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தனர். சென்னை ஆலந்தூரில் உள்ள கோவிலில் அம்மனின் தங்க தாலி மற்றும் வெள்ளி பொருட்களை திருடிய அர்ச்சகர் கைது செய்யப்பட்டார். ஆலந்தூர் பொன்னியம்மன் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்த ரங்கநாதன் கருவறையில் இருந்த 190 கிராம் வெள்ளி கிரீடம், 270 கிராம் வெள்ளி ஜல்லடை, 10 கிராம் தங்க தாலி உள்ளிட்ட நகைகளை திருடியுள்ளார். இதுகுறித்து காவலர்கள் விசாரணை நடத்தியதில் ரங்கநாதன் நகைகளை அடகு வைத்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து நகைகளை மீட்ட காவலர்கள் அர்ச்சகர் ரங்கநாதனை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வைக்கோல் படப்புகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைக்கோல் போர்கள் எரிந்து சேதமாகின. கொல்லங்கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணி, மாடசாமி, பேச்சிமுத்து, நல்லமாடன் ஆகியோர் தங்களின் கறவை மாடுகளுக்காக வைக்கோல் போர்களை மொத்தமாக வாங்கி மயானம் அருகே இருப்பு வைத்திருந்தனர். இந்த வைக்கோல் படப்புகளில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சென்னை பூந்தமல்லியில் மர்ம நபர் ஒருவர் செல்போனை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சியில் வெளியாகியுள்ளது. பூந்தமல்லி ஆஞ்சநேயர் கோவில் அருகே இளைஞர் ஒருவர் தன்னுடைய செல்போனை சுவர் மீது வைத்துவிட்டு துணி துவைத்துக் கொண்டிருந்தார். அதை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் செல்போனை லாவகமாக திருடிச் சென்றார். நீலகிரி மாவட்டம் நடுக்கூடலூர் பகுதியில் உலா வந்த யானை மரத்திலிருந்து பலாப்பழத்தை லாவகமாக பறித்து சாப்பிட்டது. பட்டப்பகலில் ஊருக்குள் உலா வந்த யானையை கண்ட மக்கள் கூச்சலிட்டு விரட்ட முயன்றனர். ஆனால் அதே பகுதியில் நீண்ட நேரமாக நின்றிருந்த யானை பழத்தை பறித்து பொறுமையாக ருசித்தது. கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூரில் நடைபெற்ற செஸ் போட்டியில் பங்கேற்று மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர். மாவட்ட சதுரங்க கூட்டமைப்பு மற்றும் நேதாஜி நற்பணி மன்றம் இணைந்து 4வது ஆண்டாக மாவட்ட அளவிலான போட்டியை நடத்தின. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். போட்டியின் முடிவில் வெற்றியாளர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திமுக, பாஜக திரைமறைவில் ரகசியமாக உடன்பாடு வைத்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுவரை லஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இனி லட்சக்கணக்கில் கப்பம் கட்ட வேண்டாம் என்ற நிலை உருவாகியிருப்பதாக கூறினார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த காலகட்டத்தில் தான் 4 புதிய அணைகளை கர்நாடக அரசு காவிரிக்கு குறுக்கே கட்டியது. அதை தடுக்க முயலவில்லை, தடுப்பதற்கான குரலை எழுப்பவில்லை. சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள அரசு கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்ற மாணவிகள் தங்களுடைய அங்கியை பெற்றோருக்கு அணிவித்து அழகு பார்த்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கல்லூரி முதல்வர் உமா மகேஸ்வரி முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரியின் டீன் ஹரிகரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதில் இளநிலை மற்றும் முதுநிலையில் மொத்தம் 275 பேர் பட்டம் பெற்றனர். இதையடுத்து தங்களை படிக்க வைத்து ஆளாக்கிய பெற்றோரை கௌரவிக்கக்கூடிய வகையில் பிரத்யேக அங்கியை அவர்களுக்கு அணிவித்து மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்களிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பூசாரிப்பட்டியைச் சேர்ந்த லட்சுமி தேவி தனது மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மற்றொரு வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் லட்சுமி தேவியின் கழுத்தில் இருந்த சங்கிலியை பறித்துள்ளனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் லட்சுமி தேவிக்கு கை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டது. தேனியில் அரசு பேருந்து மோதியதில் காரில் பயணித்த 2 உயிரிழந்தனர். புதிய பேருந்து நிலைய புறவழிச்சாலையில் குமுளியிலிருந்து கோவை நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது எதிர் திசையில் அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த வேலுச்சாமி மற்றும் முத்துக்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கந்தவேல் என்பவர் படுகாயமடைந்தார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தாலியூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர்கள் அவ்வழியாக வந்த 4 பேரை பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. ராகுல், ரியாஸ்கான், கார்த்திகேயன், ரித்திக் ஆகிய 4 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது இதயத்தில் குடியிருப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டமளிப்பு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், பள்ளிப்படிப்பை மட்டும் முடித்த தன்னை ஒரு பட்டமளிப்பு விழாவில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருசக்கர வாகனம் மீது ஆட்டோ மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் படுகாயமடைந்தார். பலமாக மோதி விபத்தை ஏற்படுத்திய ஆட்டோ ஓட்டுநர் நிற்காமல் தப்பிச் சென்றார். இந்த விபத்தில் முகமது ஷபீக் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பழனி அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் மாவேலி வேடம் அணிந்து மாணவ மாணவியர் ஆடிப்பாடி கொண்டாடினர். கல்லூரி வளாகத்தில் வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலமிட்டு மன்னர் மாவேலியை வரவேற்று சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் கேரள பாரம்பரிய உடையணிந்து திருவாதிரை நடனமாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை நகராட்சி அலுவலகத்தில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அலுவலக ஊழியர்கள், அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் பாரம்பரிய உடையணிந்து விழாவில் பங்கேற்றனர். வடம் இழுத்தல் போட்டியில் பங்கேற்றவர்கள் அத்தப்பூ கோலமிட்டு ஊஞ்சல் ஆடி உற்சாகமடைந்தனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில்லில் மரோமா கலையரங்கில் ஷிஃப்டிங் ஸ்டோன் என்ற தலைப்பில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. அங்கு ஆஷ் பட்டேல், ஸ்ரதா ஜோஷி மற்றும் ஓவியர் ஊஃப்ரீஷ் துமாசியா ஆகிய 3 கலைஞர்களின் பீங்கான் கலைப்பொருட்களும் ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கலை கண்காட்சியை வெளிநாட்டவரும் ஆரோவில் வாசிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். பீகாரிலிருந்து புகையிலைகளை கடத்தி வந்து ரசாயனங்கள் கலந்து போதைப் பொருளாக மாற்றி கோவையில் விற்பனை செய்து வந்த நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். செட்டிப்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெள்ளலூர் பகுதியில் புகையிலை பொருட்கள் இருப்பது தொடர்பாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சோதனை செய்ததில் மூட்டை மூட்டையாக இருந்த 610 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பான விசாரணையில் சின்னியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான சத்திரியன் சதாரே என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் பாட்னாவில் இருந்து ரயில் மூலமாக புகையிலை பொருட்களை கடத்தி வந்து கோவையில் விற்பனை செய்தது தெரியவந்தது.